இன்றைய மன்னா. டுடேஸ் மன்னா. யாத்ராகமம் 33:22. எக்ஸடஸ் 33:22. என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். When my glory passes by, I will put you in a cleft in the rock and cover you with my hand until I have passed by. மோசே ஆண்டவரிடம், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா? அப்பொழுதுதானே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்று கூறினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன் என்று கூறினார். மேலும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது மோசே ஆண்டவரிடம், நீர் சொன்னதற்கு அடையாளமாக அதை நான் நம்ப உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அப்பொழுது கர்த்தர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்றார். மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நெல்லு, உனக்கு என்னுடைய மகிமையை காண்பிப்பேன். என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் என்றார். சொன்னபடியே கர்த்தர் மோசேக்கு அவருடைய மகிமையை காண்பித்தார், அவருடைய கரத்தினால் மூடினார். அன்பான தேவ பிள்ளையே, இன்றும் கூட அவருடைய மகிமையை வாஞ்சிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் அவருடைய மகிமையை கர்த்தர் நிச்சயம் காணும்படி செய்வார். அவர் அண்டையிலே ஒரு இடம் உண்டு, அந்த இடம் கன்மலையின் வெடிப்பு. அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து உன்னை அவருடைய கரத்தினால் மூடும் மகிமை நீ காணும்படி கர்த்தர் என்று செய்வார். அந்த கன்மலை வெடிப்பை நீ தஞ்சமாக புகலிடமாக அடைக்கலமாக கொள்வாயானால் உனக்கு அவருடைய கரத்தின் மேன்மையை காண்பிப்பார், அவருடைய மகிமையை காண்பித்து நடத்துவார். இந்த உலகத்தின் எந்த பாடுகளோ துன்பங்களோ உன்னை மூடாதபடி, உன்னை அமிழ்த்தி போடாதபடி உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து பாதுகாத்து நடத்துவார். God bless you.